மேடையில் இப்படி உட்கார்ந்துகிட்டவரு இப்படி உட்கார்ந்துகிட்டு முன்னாடி இருக்கிற தமிழங்களை பார்த்து ஒன்னே பாப்பா பாட்டிமான்னு எழுதிட்டானே, தமிழன் தாசிமான்னு எழுதிட்டானே, தமிழன் வேசிமான்னு எழுதிட்டானே, தமிழன் உன்னை சூத்திரன் எழுதிட்டானே, பிராமணன் எழுதிட்டானே, பாப்பா எழுதிட்டானேன்னு எந்த சாஸ்திரத்துல தமிழன் தாசிமான்னு எழுதியிருக்கு? நல்லா கவனிச்சுது. ஆனால் அம்பேத்கர் சொல்றாரு, அவர்கள் வகுத்த இந்த 4 வர்ணத்திலே சூத்திரங்கிற வர்ணம் இந்திய நிலம் முழுமைக்கும் 85 விழுக்காடுங்கிற. அப்ப மராட்டிலையும் சூத்திரம் இருக்கான், மலையாளிலையும் சூத்திரம் இருக்கான், கன்னடலையும் சூத்திரம் இருக்கான். ஆனா இவர் தமிழன் சூத்திரன், தமிழன் தாசிமகன் எழுதியிருக்கான். ஆனா மேல உட்கார்ந்து அவர் என்ன, அவரை எழுதல. அப்ப ஒருத்தன் எழுந்திருச்சு, அப்ப எங்களை தாசிமகன் எழுதிட்டான், உங்களை எழுதல அப்படின்னு ஒருத்தன் கேட்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் உயர்ந்தவர், அவர் சூத்திரம் இல்ல, ஏன்னா அவர் தமிழர் இல்ல. எப்படி இருக்கு பாருடா, டே எப்படி இருக்கு பாருங்க. உட்கார்ந்து மானம் கட்ட ஒரு கூட்டம் கை தட்டிக்கிட்டு இன்னைக்கும் போயிட்டு இருக்கு. ஒருத்தன் கோபப்படுறானடா, என்னரும் தாய்மொழியை ஆழி அது சாணியன் என்று சொன்னவனை ஒழிக்கணும்டான்னு ஒருத்தன் கோபப்படுறான பத்தியில. ஏன்னா தமிழ இல்ல, செத்துட்டான். மேடையில் இப்படி உட்கார்ந்துகிட்டவரு இப்படி உட்கார்ந்துகிட்டு முன்னாடி இருக்கிற தமிழங்களை பார்த்து